மக்களே நம்ம அண்ணாமார் மாமாமார் இவங்க சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா அவங்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ண முதல் இல்ல அவங்க வந்து அந்த ஒரு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ நடிகர்களா இருக்கட்டும், நடிகைகளா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், பெரிய திரையா இருக்கட்டும், ஸோ அப்படி அவங்கள ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூர்யாவை போல ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணணும், ஜோதிகா மேம் அவர்களை போல ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணணும், ஸோ அப்படின்ற ஒரு கனவுல இருப்பாங்க. அதே மாதிரி வந்து சில பேருக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, மனைவியோ கணவரோ வந்து அமைஞ்சிருக்கு. அதே போலதான் சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரஜின் அப்படின்றவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ். அது முக்கியமா காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு ஒரு சீரியல் வரைக்குள்ள அதுல நடிச்ச பிரஜின் அவர்களுக்கும் சரி, அதுல நடிச்ச ஹீரோயின் அவர்களுக்குமே சரி எக்கச்சக்கமான ஒரு ஃபேன் பேஸ். அது ஸ்கூல் பசங்கள்ல இருந்து காலேஜ்ல இருக்கிறவங்க இருந்து வேலை ஆபீஸுக்கு போறவங்கல இருந்து கல்யாணம் முடிச்சவங்க வரைக்குமே வந்து அவ்வளவு தூரம் ஒரு அடிக்டட் அப்படின்னே தான் சொல்லணும். அவங்களுடைய அந்த ஒரு அவங்களுக்கு அதுல முக்கியமா அவங்க நடிச்ச அந்த காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு சீரியல், அந்த சீரியலோட டைட்டில் சாங், அந்த விஷுவல், அந்த ஸ்கிரீன் பிளே அதெல்லாமே வந்து அவ்வளவு அருமையா இருக்கும். அதுல வந்து முக்கியமா பிரஜின் அவர்கள் ஒரு இதற்கு முதல் விஜய் டிவிக்கு வர முதல் வந்து வேறொரு டிவில ஒரு மியூசிக் ஷோ ஒன்று பண்ணாரு. அங்க வந்து கால் எடுத்து பாடல் வந்து கேட்பாங்க, எனக்கு இந்த பாடலை போடுங்க, அந்த பாடலை போடுங்க அப்படின்னு. ஐ திங்க் அவருடைய மனைவியும் அங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஷூரா தெரியல. ஸோ அப்ப அதுலயே வந்து அவருக்கு எக்கச்சக்கமான கால்ஸ் வரும். நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள அந்த டிவி ஷோ வந்து வீட்டில் வந்து பார்ப்போம், பார்க்கக்குள்ளேயே கால் வரும். நான் வந்து இலங்கையில இருந்து பேசுறேன், நான் வந்து வெளிநாடுகள்ல இருந்து பேசுறேன், வெளிநாட்டுல இருந்தேன்னா இப்ப இந்தியாவில் வந்திருக்கேன், உங்களை மீட் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு பிரஜின் அவர்களுக்கு அவ்வளவு தூரம் எக்கச்சக்கமான ஒரு ஃபேன் பேஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிட்டாரு. ஸோ இப்போ வந்து திரும்ப வந்திருக்காரு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல வைல்ட் கார்டு என்று இந்த நவம்பர் 1ஆம் தேதி உள்ளுக்குள்ள வர இருக்காரு. ப்ரொமோலாம் வந்துட்டு விஜய் டிவில வந்து போட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அந்த அவங்கள வெல்கம் பண்ணி உள்ளுக்குள்ள அனுப்புவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நவம்பர் 1. ஸோ இதுல எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா பிரஜின் அவர்களுக்கு வந்து இப்ப பொதுவா வந்து ஒரு நடிகர்கள் இப்போ ஒரு 5 படம் ஹிட் அடிச்சு போட்டு ஒரு 6 படம் லோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் காணாம போயிடுவாங்க. அவங்க திரும்ப வந்தா பெரிய ஒரு சப்போர்ட் வந்து இருக்காது, சோஷியல் மீடியால அவங்கள வந்து கொண்டாட கூட்டம் வந்து கம்மியாயிரும். ஸோ ஏன்னா அவங்களோட டைம்ல இருந்தவங்க அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளை பாக்குறது இல்ல அவங்களோட லைஃப்ல பிஸியா இருக்கிறது அப்படின்னு வந்து போயிடுவாங்க. இல்ல அவங்களோட டேஸ்ட்டை வந்து மாத்திடுவாங்க, இன்னொரு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படிதான் இருக்கும். ஆனா பிரஜின் அவர்களுடைய அந்த ப்ரோமோ நேத்து வந்து அந்த பிக் பாஸ் சீசன் 9 அந்த ப்ரோமோ, அவருடைய வைல்ட் கார்டு ப்ரோமோ போட்டதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ், பயங்கரமான காமெண்ட் எல்லா சோசியல் மீடியாலையும். ஸோ அதுலயும் நிறைய பேரு ஆண்கள்ல இருந்து பெண்கள் வரைக்கும். ஸோ இப்ப நான் பேசினேன்ல அந்த டைம்ல பிரஜினை போல ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணணும், இவரை மாதிரி மாப்பிள்ள வேணும் அப்படின்னு அப்பா அம்மாட்ட சொன்னேன். அப்பா அம்மா தேடி கண்டுபிடிச்சு எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ இப்போ எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது 1, 2, 3 கமெண்டா இருந்தா பரவாயில்ல, 17, 25 கமெண்ட் வந்து அதே மாதிரி இருக்கு. ஸோ அப்ப அந்த அளவுக்கு அப்பா இவரை நேசிக்குவாங்க. இப்பயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு அப்புறம் 15 வருடங்களுக்கு அப்புறமும் இவருக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுக்கறத பார்க்கக்குள்ள பயங்கரமா இருக்கு. ஸோ பிக் பாஸ் த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா. இந்த ஷோக்கு இருக்கிற மார்க்கெட், இந்த ஷோக்கு இருக்கிற ஆடியன்ஸ், இந்த ஷோவால எவ்வளவு தூரம் உலகம் ஃபுல்லா பிரபலமாக முடியுமோ வேற எந்த ஷோவாலையும் முடியாது. ஸோ அப்ப அந்த ஷோவுக்கு இப்படி இருந்த ஒரு நபர் வந்து வர்றாங்க அப்படின்னைக்குள்ள கண்டிப்பா தாறு மாறா டிஆர்பி இருக்க போது எக்ஸ்பெக்டேஷன் வானளவு. சரிங்களா? இதுல மிகப்பெரிய இன்னொரு ஹைலைட் என்னன்னா இவருடைய மனைவி சந்திராமி. இவங்களுக்கு நம்ம சொன்னது போல அழகான ட்வின்ஸ் பிள்ளைகள் இருக்காங்க, அழகான குடும்பம், லவ் மேரேஜ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அவங்களுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கு. அப்போ அவங்களும் வைல்ட் கார்டு என்ட்ரியில் வர்றாங்க. இதுதான் தமிழ் பிக் பாஸ்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் வாரது ஒன்னடியா. ஸோ இது வந்து நம்ம பிக் பாஸ் தமிழ் ரசிகர்களுக்கு மட்டுமில்ல, உலகெங்கும் இருக்கின்ற இந்த சீரியலை பார்க்குற, டெலிவிஷனை பார்க்குற எல்லாருக்குமே வந்து புதியதொரு அனுபவமா அமைய போகுது. சரிங்களா? ஸோ இதுல இன்னொரு பக்கம் பேர் வந்து சொல்றது என்னன்னா, பொதுவா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் காதலிச்சு கொண்டு இருந்தவங்க, லவ்வாஸா இருந்தவங்க பிக் பாஸ்க்குள்ள போய் பிரிஞ்சுதான் வெளியில வந்திருக்காங்க. ஸோ ஐயோ இவங்களுக்கு என்ன நடந்துருமோ அப்படின்னு இன்னும் எதுவுமே நடக்கல. அதுக்குள்ள இவங்களுக்காக பயப்படுறதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று. ஸோ அப்படியெல்லாம் நடக்காது. அவங்க அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இத்தனை வருஷ வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துருக்காங்க.
இன்னும் இந்த பிக் பாஸ் எல்லாம் அவங்களுக்கு தூசியா இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் ஆரம்பத்தில் எதிர்பார்த்தது போல இவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா வரப்போறாங்க, அதுவும் கபில்ஸா வரப்போறாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து சொல்லிட்டோம் கண்டிப்பா இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும், கேம் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கும் அப்படின்னு. விடயங்கள் பார்க்குற விடயங்கள் அப்படித்தான் இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனலில் நிறைய வெளிநாட்டு உறவுகள் இருக்காங்க. அவங்க வந்து பல பேர் அந்த ப்ரோமோ விஜய் டிவியில் பிரஜின் அவர்களுடைய சந்திரா அமி அவர்களுடைய அந்த ப்ரோமோக்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தம்பி நான் வந்து ஜனனியோட சீசனுக்கு அப்புறம் திரும்ப பார்க்கலாம்னு இருக்கேன், எப்போ இவங்க உள்ளுக்கு வராங்க, வைல்ட் கார்டு என்ட்ரியா வராங்க, ஸோ இவங்களுக்காக நாங்கள் வந்து பார்க்கிறோம். கனடா, டொரண்டோ, யூகே, பிரான்ஸ், யூகேல லண்டன், பிரான்ஸ் இப்படியான இடங்கள்ல இருந்து ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து இப்போ புலம்பெயர்ந்த வெளிநாடுகளில் இருக்கிற பல உறவுகள் நம்மளுடைய சகோதரிகள் பல பேர் வந்து கேட்டிருந்தாங்க. வேற மாதிரி இருக்கு மக்களே. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு இப்போ ஜனனி மேம், லாஸ்லியா மேம், தர்ஷன் அவர்கள், ஸோ அவங்களுக்கு அப்புறம் விஜய் அர்ச்சனா அவர்கள், பிரதீப் அண்ணனி அவர்கள், இவங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ் வந்து ஒரு போட்டியாளருக்கு, அவங்க நாடு இல்லாத இன்னொரு போட்டியாளருக்கு சப்போர்ட் பண்ணுறது ஆஃப்டர் லாங் டைம் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல நடக்குது. அதுவும் வந்து கண்டிப்பா இந்த ஷோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் தான். சரிங்களா? ஸோ நீங்க எத்தனை பேர் வந்து பிரஜின் அண்ட் சந்திரா அவங்களுக்காக வெயிட் பண்றீங்க? உங்களுடைய லைஃப்ல அந்த காதலிக்க நேரமில்லை அந்த சீரியல் எப்படி டேர்னிங் பாயிண்டா இருந்தது? நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த சீரியலோட சோங்கை பார்த்துட்டு நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், இல்ல கல்யாணம் பண்ணி லவ் பண்ணணும், இப்படி லவ் வந்து பண்ணணும். ஐ திங்க் அதுதான் ஃபர்ஸ்ட் லிவிங் டுகெதர் அங்க கொண்டு வந்தாங்க. இங்க தமிழ்ல நாம பார்த்தல ஐ திங்க் அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் லிவிங் டுகெதர் கான்செப்ட் என்ன வந்துச்சு. ஸோ அப்போ அப்படி நிறைய மாற்றங்களை அந்த சீரியல் கொண்டு வந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து அந்த சீரியலில் நடிச்ச ஹீரோயின் அவங்க மொமெண்ட்டை சொன்னாங்க, நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் அந்த சீரியல் வந்து ஹிட் ஆகும், இப்போ போட்டால் கூட அதை ஒரு ஃப்ரெஷ்ஷாக நியூ சீரியலை விட என்ஜாய் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் வேற லெவலில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டில் அது ட்ரெண்டிங் ஆகிருக்கு. காதலிக்க நேரம் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கு. இப்போ வர்ற சீரியல்லாம் எவன் பார்க்குறான், ஆனால் அந்த சீரியலை போட்டால் திரும்ப கூட பார்ப்பாங்க. அந்த அளவுக்கான ஒரு மார்க்கெட் வந்து இந்த பிரஜின் அப்படின்றவர் திரும்ப பிக் பாஸ் சீசன் 9க்குள்ள வர்றாரு அப்படின்னா அவரோட ரீஎன்ட்ரிக்கு அந்த டெலிவிஷன் ரீதியாக இருக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாரையும் திரும்ப கம்பேக் பண்ண வர வச்சிருக்கு. சரிங்களா? கண்டிப்பா சம்பவம் இருக்கு. விஜய் அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7ல டைட்டில் அடிச்சாங்க ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து. ஸோ அகெயின் வந்து பிரஜின் அவர்கள் 4 பேர் வர்றாங்க. பிரஜின் அவர்கள், சந்திராமி அவங்களுடைய மனைவி, அடுத்தது அமித் அப்படின்றவர். இவர் வந்து கனடா பிக் பாஸுக்கு ஃபர்ஸ்ட் 2 சீசனுக்கு வாய்ஸ் கொடுத்தவராம். அப்போ அவருக்கும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க. ஸோ இப்போ அவங்க வந்து கமருடினால இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க கமருடினால ஏமாத்தப்பட்ட நபர் அப்படி நிறைய பேர் அவரை ஏமாத்திருக்காரு கமருடி. ஸோ அப்போ அதுல இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இவங்களுடைய ஆட்டமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர், எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வைல்ட் கார்டு என்ட்ரி செலக்ஷன் அப்படின்னா இந்த சீசன் தான், பிக் பாஸ் சீசன் 9 தான். வெயிட்டிங் மக்களை, மரண வெயிட்டிங். நீங்க என்ன எவ்வளவு தூரம் வெயிட் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.